தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவையொட்டி டாஸ்மாக் கடைகள் 3 நாட்கள் மூடப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை தொடர்ந்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கும் காவல்துறை முன்னிலையில் பணியாளர்கள் சீல் வைத்தனர். சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். வாக்குப்பதிவையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள மதுக்கடைகள் ஏப்ரல் 17, 18, 19ஆம் தேதிகள் இயங்காது. இதன் தொடர்ச்சியாக வரும் 21ஆம் தேதி மகாவீர ஜெயந்தி என்பதால் அன்றும் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட உள்ளன. இதன் காரணமாக வரும் 20ஆம் தேதி ஒருநாள் மட்டுமே டாஸ்மாக் கடைகள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் அருகே முள்ளூர் துறையில் அமைந்துள்ள ஐஸ் கட்டி தயாரிக்கும் ஆலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7000 மது பாட்டில்களை புதுக்கடை பகுதி காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய இந்த மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டதா எனவும் காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜகவும் காங்கிரசும் வாக்காளர்களுக்கு பணம் தருவதால் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் அறிவித்துள்ளார். வீராம்பட்டினத்தில் வாக்கு சேகரிக்கும் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தேர்தலை பாஜக காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளும் கொச்சைப்படுத்துவதாக கூறினார். ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் எப்படி புதுச்சேரி முன்னேறும் என்று கேள்வி எழுப்பிய அவர் பாஜக காங்கிரஸ் வேட்பாளர்கள் வாக்குக்கு பணம் தரவில்லை என்று சொல்ல முடியுமா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். காசு கொடுக்காம வெற்றி பெறுங்க சார். இதுதான் சார் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் எங்கேயாவது ஓட்டுக்கு 10 பைசா கொடுத்தேன்னு சொல்லுங்க, என்ன அந்த நிமிஷமே என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா இவர்கள் இருவரும் சேர்ந்து பாஜக 500 ரூபாயும் காங்கிரஸ் 200 ரூபாயும் கொடுத்தது அம்பலம் ஆயிடுச்சு பாண்டிச்சேரி ஃபுல்லா. இதை நான் டெல்லி தேர்தல் கமிஷனுக்கு முறையா ஆதாரப்பூர்வமா நான் கொண்டு செல்வேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்கவுங்களாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். மாற்றுக் கட்சி வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததற்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக தமிழ்வேந்தன் தெரிவித்தார். எனவே தேர்தலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்தலை நடத்த டெல்லி தேர்தல் ஆணையத்தில் முறையிட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தொகுதியில் காங்கிரஸ், பாஜக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தொண்டர்கள் புடைசூட இருசக்கர வாகனத்தில் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டார். ராஜ்பவன் மற்றும் உப்பளம் ஆகிய பகுதிகளில் இந்த பரப்புரை நடைபெற்றது. அதேபோல பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கதிர்காமம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டார். புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் இருசக்கர வாகனத்தில் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டார். தமிழ்நாட்டில் பரப்புரைக்கான கடைசி நாளில் வேட்பாளர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாக்காளர்களை கவரும் வகையில் நூதன முறையில் பரப்புரை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்திற்கு ஆதரவாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அக்கட்சியினர் டிராக்டர்கள், இருசக்கர வாகனம் மற்றும் மாட்டு வண்டியில் சென்று ஆதரவு திரட்டினர். காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் ராஜசேகருக்கு ஆதரவாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, சோமசுந்தரம் உள்ளிட்டோர் வாகன பேரணி சென்று பரப்புரை மேற்கொண்டனர். நாகை தொகுதி கீழ்வேலூரில் வாக்கு சேகரித்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா இருசக்கர வாகனத்தில் சென்று பெட்ரோல் பங்கில் தனக்கு ஆதரவு கோரினார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட மாங்காட்டில் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாருக்கு வித்தியாசமான முறையில் கேரள செண்டை மேளம் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாகை தொகுதி கீழ்வேலூரில் வாக்கு சேகரித்த நாதக வேட்பாளர் கார்த்திகா ஆம்லெட் சமைத்து கொடுத்து வாக்கு சேகரித்தார். மக்கள் முகத்தில் எழுச்சியையும் மாற்றத்தையும் பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல தஞ்சை தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் வாசலில் முறுக்கு விற்பனை செய்து வாக்கு சேகரித்தார். ஆரணி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் மிருதங்கம் வாசித்து வாக்கு சேகரித்தார். ஐயம்பாளையம் பிள்ளையார் கோயில் சொற்பொழிவு பஜனை சபையில் அவர் மிருதங்கம் வாசித்தார்.
சென்னையில் வசிப்போர் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களித்துவிட்டு வரும் வகையில் இன்றும் 20ஆம் தேதியும் கோவை மற்றும் கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி இன்று மற்றும் 20ஆம் தேதியில் மாலை 4:45 மணிக்கு சென்னை தாம்பரத்திலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் விழுப்புரம், விருத்தாச்சலம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, நாகர்கோவில் ரயில் நிலையங்கள் வழியாக 19ஆம் தேதி காலை 4:40 மணியளவில் கன்னியாகுமரிக்கு சென்றடையும். மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து நாளை மற்றும் 21ஆம் தேதியில் இரவு 8:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலையில் தாம்பரம் ரயில் நிலையம் வந்தடையும். இதேபோல் சென்னை எழும்பூர், கோவை இடையே இன்று மற்றும் 20ஆம் தேதியில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரில் மாலை 4:25 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் திண்டிவனம், சீர்காழி, பாபநாசம், தஞ்சாவூர், திண்டுக்கல், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியே மறுநாள் காலையில் கோவையை சென்றடையும். மறுமார்க்கமாக கோவையிலிருந்து நாளை மற்றும் 21ஆம் தேதியில் இரவு 8:40 மணிக்கு புறப்பட்டு மறுநாட்களில் எழும்பூர் ரயில் நிலையத்தை காலை 10 மணிக்கு சிறப்பு ரயில் வந்தடையும். சூப்பர் 60 தொகுப்பை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. மக்களவைத் தேர்தலையொட்டி இன்று முதல் மதுபான கடைகள் மூடப்படுவதால் அரசின் டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் அலைமோதியது. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இதற்காக இன்று முதல் 3 நாட்கள் மதுக்கடைகளை மூடுவதற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் நேற்று மாலை முதல் அரசின் டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூட்டம் அலைமோதியது. 3 நாட்களுக்கு தேவையான மது பாட்டில்களை வழங்க இருப்பு வைக்க மது குடிப்போர் ஆர்வம் காட்டினர். சென்னையில் வசிப்போர் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக நாளையும் 20ஆம் தேதியும் கோவை மற்றும் கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி நாளை மற்றும் 20ஆம் தேதியில் மாலை 4:45 மணிக்கு சென்னை தாம்பரத்திலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் விழுப்புரம், விருதாச்சலம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, நாகர்கோவில் ரயில் நிலையங்கள் வழியாக 19ஆம் தேதி காலை 4:40 மணிக்கு கன்னியாகுமரிக்கு சென்றடையும். மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து நாளை மறுநாள் மற்றும் 21ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலையில் தாம்பரம் ரயில் நிலையம் வந்தடையும். இதேபோல் சென்னை எழும்பூர், கோவை இடையே நாளை மற்றும் 20ஆம் தேதியில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரில் மாலை 4:25க்கு புறப்படும் சிறப்பு ரயில் திண்டிவனம், சீர்காழி, பாபநாசம், தஞ்சாவூர், திண்டுக்கல், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியே மறுநாள் காலையில் கோவைக்கு சென்று சேரும். மறுமார்க்கமாக கோவையிலிருந்து நாளை மறுநாள் மற்றும் 21 தேதியில் இரவு 8:40 மணிக்கு புறப்பட்டு மறுநாட்களில் எழும்பூர் ரயில் நிலையத்தை காலை 10 மணிக்கு வந்தடையும். சத்தீஸ்கரில் துணை ராணுவ படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மாவோயிஸ்டுகள் 29 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கன்கர் மாவட்டம் ஷொட்டிபதியா வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து மாநில வன பாதுகாப்பு குழுவினரும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் நேற்று மதியம் அப்பகுதியை சுற்றி வளைத்தனர். அப்போது மாவோயிஸ்டுகள் துப்பாக்கியால் சுட்ட நிலையில் பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். இதில் மாவோயிஸ்டுகளின் முக்கிய தலைவர் சங்கர் ராவ் உள்ளிட்ட 29 பேர் உயிரிழந்தனர். சண்டை நடைபெற்ற இடத்திலிருந்து 7 AK ரக துப்பாக்கிகளும் 7 லைட் மிஷின் கன்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சண்டையின் போது பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 3 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மாவோயிஸ்டுகள் இல்லாத நாடாக இந்தியா மாறும் என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மாவோயிஸ்டுகள் அதிகம் உள்ள சத்தீஸ்கர் மாநிலத்தில் 3 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் முதற்கட்டமாக நாளை மறுநாள் கன்கர் மாவட்டத்தில் உள்ள பஸ்தர் தொகுதிக்கு மட்டும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மனித தலையீடுகள்தான் முறைகேடுகளுக்கு காரணமாக இருக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. விவிபேட் ஒப்புதல் சீட்டுகளை 100% எண்ணுவதற்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சந்தேகங்கள் இருப்பதால் மீண்டும் பழைய முறைப்படி வாக்குச்சீட்டு நடைமுறையை கொண்டுவர வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வாதிட்டார். அல்லது விவிபேட் இயந்திரங்களில் அச்சாகும் வாக்குகளை வாக்காளர்கள் தனிப்பெட்டியில் போடும் நடைமுறையை கொண்டுவர வேண்டும் என்றார். அதற்கு மீண்டும் வாக்குச்சீட்டு நடைமுறை
நடைமுறை சாத்தியமற்றது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. மேலும் மனித தலையீடு இல்லாமல் இருந்தால் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக இயங்கும் என்றும் முடிவுகள் துல்லியமாக இருக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியது. ஆனால் மனித தலையீடுகள் தான் முறைகேடுகளுக்கு காரணமாக இருக்க முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து வாதிட்ட பிரசாந்த் பூஷன் விவிபேட் ஒப்புதல் சீட்டுகளை எண்ணி முடிக்க கூடுதலாக சில மணி நேரம் மட்டுமே ஆகும் என்றார். அதே சமயம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களில் பாஜகவினர் இயக்குநர்களாக உள்ளதால் நம்பகத்தன்மை மீது சந்தேகம் வருவதாக பிரசாந்த் பூஷன் வாதிட்டார். இந்த நிலையில் கண்ட்ரோல் யூனிட், வாக்குப்பதிவு இயந்திரம், விவிபேட் ஆகிய மூன்றும் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகும் தனித்தனியாக சீல் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுமா என்று தேர்தல் ஆணையத்திடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செயல்படும் விதம் குறித்தும் அதில் முறைகேடு செய்யாமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் நாளை விளக்கமளிக்க. மத்தியில் ஆட்சியமைக்க யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல் ஏற்பட்டால் யாருக்கு ஆதரவு என்பது பற்றி அப்போது முடிவு செய்யப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்ற காரணத்தால் தான் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்காமல் அதிமுக போட்டியிடுகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், கருத்து கணிப்புகளில் அதிமுகவிற்கு பின்னடைவு ஏற்படுவது போல் கூறப்பட்டாலும் அவை உண்மையான நிலவரம் அல்ல என விளக்கினார். மத்தியில் ஆட்சி அமைக்க யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல் நிலவினால் யாருக்கு ஆதரவு என்பது பற்றி அப்போது முடிவு செய்யப்படும் என்றும் இபிஎஸ் விளக்கமளித்தார். சார், அப்ப தொங்கு பாராளுமன்றம் அமையும் போது உங்களுடைய அது அந்த காலகட்டத்தில் பார்த்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு நிலைமை வரும் என்று நீ கருதுறீங்களா? சொல்லுங்க. அப்படி ஒரு நிலைமை வருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து அதுக்கு உண்டான கருத்துக்களை நான் தெரிவிப்பேன். அதிமுக அழிந்துவிடும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, மக்களுக்கு சேவை செய்யும் இயக்கமான அதிமுகவை ஒருபோதும் அழிக்க முடியாது என்று தெரிவித்தார். அவதூறு பேச்சுக்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக மன்னிப்பு கோர வேண்டும் என மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் கோரிக்கை விடுத்துள்ளார். தொகுதி மேம்பாட்டு நிதி தொடர்பாக தேர்தல் பரப்புரையின் போது எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என தயாநிதி மாறன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானது மட்டுமன்றி வேண்டுமென்றே தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சித்தரிக்கப்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்த தகவல்கள் அனைத்தும் பொதுத்தளத்தில் கிடைப்பதாகவும் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். தனது தவறான பேச்சை எடப்பாடி பழனிசாமி திரும்பப் பெறுவதோடு பொதுவெளியில் மக்களிடத்தில் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவ்வாறு கோராவிட்டால் அனைத்து சட்ட வழிகளையும் பின்பற்ற தான் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். அதன்படி துறைமுகம் பகுதியில் அங்கன்வாடி மையம், குரலகம் அருகே புதிய பல்நோக்கு கட்டடம், அண்ணாநகர் கும்மாளம்மன் கோவில் தெருவில் உள்ள சமூக நலக்கூடத்தில் சமையல் அறை மற்றும் சேமிப்பு அறை கட்டும் படி என ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாக தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். 60 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியால் செய்ய முடியாததை 10 ஆண்டுகளில் செய்து முடித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அசாமின் நல்பாரியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, 500 ஆண்டுகள் காத்திருந்த பிறகு ராமர் தனது பிரம்மாண்ட கோயிலில் அமர்ந்திருப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் அசாம் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்துள்ளதாக மோடி பேசினார். 60 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியால் செய்ய முடியாததை 10 ஆண்டுகளில் செய்து முடித்ததாகவும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையை பாஜக பின்பற்றி வருவதாக கூறினார். இதனிடையே அயோத்தியில் ராமர் நெற்றியில் விழுந்த சூரிய ஒளி காட்சியை காணும் பாக்கியம் தனக்கு கிடைத்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ராமநவமியின் போது அயோத்தி ராமர் கோயிலில் சூரியனின் ஒளிக்கற்றைகள் திலகமிட்டது போல நேரடியாக ராமர் உருவச் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளி விழுந்தது. இந்த நிலையில் அசாம் பேரணிக்கு பிறகு இந்த வீடியோவை விமான பயணத்தின் போது பிரதமர் மோடி பார்த்து வழிபட்டார். அந்த புகைப்படத்தை எக்ஸ் சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி பகிர்ந்துள்ளார். அயோத்தியில் ராமர் நெற்றியில் விழுந்த சூரிய ஒளி காட்சியை காணும் பாக்கியம் தனக்கு கிடைத்ததாகவும் கோடிக்கணக்கான இந்தியர்களைப் போலவே தனக்கும் இது மிகவும் உணர்ச்சிகரமான தருணம் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். ஒடிசா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பிஜு ஜனதா தளம் தலைவரும் மாநில முதலமைச்சருமான நவீன் பட்நாயக் இம்முறையும் 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளார். ஒடிசா